அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவை லட்டு பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா சர்க்கரை யூஸ் பண்ணாமல் வெல்லம் வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ரவை லட்டு செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், சூடாக பிடிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரவை லட்டுவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லட்டு நல்லாவே சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்குறேன். முந்திரி நம்ம வறுக்க போகிறோம். இது லைட்டாக வறுப்படட்டும். இப்போ லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பாதாமை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வறுப்படட்டும். இதுவும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அதுவும் நான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். நல்லா பொடியான ரவையாக எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடணும். இப்போ நெய்லேயே நல்லா வறுபடணும். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்பலாம் வறுப்படல. இப்போ பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி தேங்காய் சேர்க்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை லட்டில் நம்ம நார்மலாக தேங்காய் வந்து சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுபடணும். தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. ரவையும் பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வந்திருக்கு. போதும். இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரே கப்பில் தான் அளவு எடுத்திருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த வெல்லம் வந்து பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். நமக்கு எந்த ஒரு பதமும் தேவையில்லை. நல்லா கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். இங்கே பாருங்கள், வெல்லம் கரைச்சி தான் எடுக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை எடுக்கலாங்க. அது வந்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லம் பதில் சக்கரை கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் வெல்லம் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். இப்போ வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது இருக்கட்டும். இப்போது இந்த ரவையில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தோல நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அந்த நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போவே நல்ல வாசம் வருங்க. இந்த தேங்காய் நல்லா வறுப்பட்டதுனால ரொம்ப சூப்பராக நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம கரைச்சி வச்சிருந்தால வெல்லம் அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாகுபதம் எதுவுமே எடுக்கலைங்க. வெறும் கரைச்சி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம செய்கிறோம். நம்ம வந்து சூடான நெய் சேர்த்து தான் ரவை லட்டு பிடிப்போம். ஆனால் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம், ஈஸியாகவே செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இப்போது இதை நம்ம லட்டு பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு லட்டு பிடிக்க வராதுங்க. அதனால கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு லட்டு பிடிக்க வரும். இப்படி பால் சேர்த்துருக்கனால ஈஸியாக லட்டு பிடிக்க வருங்க. ஆனால் இது ரொம்ப நாள் வைக்க முடியாது. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லட்டு பிடிச்சாச்சு.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரவை லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.